ஐநா உயிர் சாணிகளை சந்திக்கிற சந்தர்ப்பம் கொழும்பில் கிடைக்கவில்லை. ஆனால் சர்வதேச பிரதிநிதிகள் அவருடைய வருகைக்கு பின்பாடு ஒரு திறந்த கலந்துரையாடலில் சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. அப்ப அந்த வகையில காணாம போன அலுவலகத்தின் பிரதிநிதிகள் வந்திருந்தவங்க, நீதி அமைச்சர் வந்திருந்தவர், நீதி அமைச்சின் செயலாளர் வந்திருந்தவர், தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் வந்திருந்தவர்கள், பலதரப்பட்டவர். அதுலதான் பதிவாளர் நாயகத்தின் பிரதி தலைவரும் வந்திருந்தவர். அந்த வகையில நாங்க அவர்கிட்ட கேட்கின்ற பட்சத்துல அவர் சொன்னார், இது பணிப்பாளர் சபை காணாம போன அலுவலகத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்ல இந்த திருவாளர் யோகராஜ் ஐயா அவர் சொல்லிட்டு நாங்கள் இதுவரைக்கும் 20 பேரை கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு தகவல் உண்டு. அப்ப அவங்க டேட்டா பேஸின் படி, அப்ப தேடல் நடவடிக்கையின் படி நாங்கள் இவ்வாறான முன்மொழிவுகளை உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று. ஒரு 15-20 நிமிடங்களுக்கு பிற்பாடு காணாம போன அலுவலகத்தின் தலைவர் சொன்னா, நாங்கள் இதுவரைக்கும் 21 பேரை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். நான் வரும்போதுதான் உறுதிப்படுத்தப்பட்டு வந்தேன். தற்போது 21வது நபராக கண்டுபிடிக்கப்பட்டவர் இங்கிலாந்து நாட்டில் இருப்பதாகவும், அவர் தற்போது அங்க வதிவிடத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தங்களது ஆவணங்களை இணைத்தவாறு இருப்பதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறினார். அப்ப எங்களுக்கு அது ஒரு முரண்பாடுபட்ட செயற்பாடு இருந்தது. பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் ஒருவர் ஒரு கருத்தையும் இன்னொருவர் மாறுபட்ட கருத்தையும், குறிப்பாக தலைவர் அந்த கருத்தையும் கூறினது எங்களுக்கு ஒரு முரண்பாடு. அப்ப நாங்கள் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன். 20 பேரோ 21 பேரோ உங்களுக்குள்ளேயே இந்த தரவு பரிமாற்றங்கள் ஒரு குளறுபடி நிலை இருக்கின்றது. நீங்கள் 20 பேரை கண்டுபிடித்திருந்தால் அந்த 20 குடும்பத்துக்கும் உங்கள் தகவலை நீங்க வழங்கி விட்டீர்களா? நாங்கள் 20 பேரையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். உடனே தலைவர் சொன்னார், எங்களுக்கு 20 பேரில் 3 பேர் வெளிநாட்டில் இருப்பதாகவும், 3 அல்லது 4 பேர் இந்த திட்டவட்டமான தகவல் அவர்கள் வழங்கவில்லை, 3 பேர் அல்லது 4 பேர் மரணித்து விட்டதாகவும், ஏனையவர்கள் உயிருடன் இருப்பதாகவும், ஆனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர்கள் தங்களது குடும்பத்துக்கு தாங்கள் உயிரோடு இருப்பதை சொல்ல விரும்பவில்லை. அப்ப நாங்கள் அதற்கான காரணமே, அப்ப 100 பேர் நாங்கள் தேடுவோமான வடகிழக்குல அந்த எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது. நீங்க தகவலை வழங்காவிட்டால் அந்த 100 பேரும் சாகும் வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்ட போது அவர் சொன்னார், அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர்கள் சொல்லுகிறார்களாம், இருக்கிற உறவுகள் தங்களது மனைவிமார் மறு திருமணம் முடித்திருந்தால் தாங்கள் இருப்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் தாங்களது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், தன்னால் அந்த ஒரு நிலப்பாடு வரக்கூடாதுன்றதில் தாங்கள் தெளிவாக இருப்பதாக கூறினார். அப்ப எங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு பதிலாகத்தான் அவர்கிட்ட இருந்தது.